சுற்றுலாத்துறையில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க ஊக்குவிப்பார்கள். 50 சுற்றுலா தலங்களை மாநில அரசுடன் சேர்ந்து மேம்படுத்துவார்கள். தாக்கம்: இது நல்ல ஐடியா. சுற்றுலாவை டெவலப் பண்ணா நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் அதிகமா வரும். 50 இடங்களை இம்ப்ரூவ் பண்றதுனால இந்தியால டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பூஸ்ட் கிடைக்கும். மெடிக்கல் டூரிசம் மற்றும் ஹீல் இன் இந்தியா திட்டங்களை PPP முறையில் ஊக்குவிப்பார்கள். தனியார் மருத்துவமனைகளுக்கும் பலன். தாக்கம்: மெடிக்கல் டூரிசம் நல்லா டெவலப் ஆனா ஃபாரின் கரன்சி நிறைய வரும். பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கிறது. ஹெல்த்கேர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நிலப்பதிவு, நகர்ப்புற திட்டமிடல் எல்லாம் புவி இடஞ்சார்ந்த திட்டத்தின் மூலம் நவீனமாகும். தாக்கம்: ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டும் அர்பன் பிளானிங்கும் எஃபிஷியன்ட்டா இருக்கும். டிரான்ஸ்பரன்சியும் அதிகமாகும். மாநிலங்களுக்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்த 50 வருடம் வட்டி இல்லாத கடன் கொடுப்பாங்க. 15 லட்சம் கோடி ரூபாய். தாக்கம்: மாநிலங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாங் டெர்ம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியும். ரோட்ஸ், பிரிட்ஜஸ் இது மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். மலிவு விலை வீடுகளில் இன்னும் 40,000 யூனிட்கள் நிதியாண்டு 26 இல் கட்டி முடிக்கப்படும். தாக்கம்: ஹவுசிங் ஷார்டேஜை கம்மி பண்ண இது ஒரு ஸ்டெப். மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இரண்டாம் நிலை நகரங்களில் ஜிசிசிக்கள் தொடங்குவார்கள். வேலைவாய்ப்பை கொடுக்க, தொடர்புடைய திறன்களை மேம்படுத்த. இதனால் வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கும். தாக்கம்: டயர் 2 சிட்டிஸ்ல ஜிசிசிக்கள் ஸ்டார்ட் பண்றதுனால ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். லோக்கல் எகானமிக்கு பூஸ்ட் கிடைக்கும். ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும். காப்பீட்டில் FDI 74 விழுக்காடிலிருந்து 100 விழுக்காடு ஆகும். தாக்கம்: இன்சூரன்ஸ் செக்டர்ல growth, காம்படிஷன் அதிகமாகும். கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அடுத்த வாரம் புதிய வரி மசோதா வரும். தாக்கம்: நியூ டாக்ஸ் பில்ல என்ன இருக்குன்னு பாக்கணும். டாக்ஸ் பேயர்ஸ்க்கு என்ன இம்பாக்ட் இருக்கும்னு பாக்கணும். நிதி ஒருங்கிணைப்பு செய்யப்படும். கடன் ஜிடிபி விகிதம் குறையும். தாக்கம்: இது கவர்மெண்டோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்துக்கு நல்லது. லாங் டெர்ம்ல எகானமி ஸ்டேபிளா இருக்க ஹெல்ப் பண்ணும். நிதிய டெபிசிட் ஜிடிபில 48 விழுக்காடு இருக்கும். நிதியாண்டு 26 இல் 44 விழுக்காடு ஆகும். கடன் வாங்குறது 115 லட்சம் கோடி ரூபாய். தாக்கம்: பிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்றது கவர்மெண்டோட ஒரு முக்கியமான கோல். இதனால ஃபியூச்சர்ல ஃபைனான்ஷியல் பிராப்ளம்ஸ் வராம இருக்க முடியும். நிதியாண்டு 25 இல் உள்கட்டமைப்பு செலவு திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி 1018 லட்சம் கோடி. பட்ஜெட் மதிப்பீடு 111 லட்சம் கோடியா இருந்தது. கம்மி. தாக்கம்: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருந்தா growth ஸ்லோ ஆகலாம். ஆனா கவர்மெண்ட் என்ன ரீசன் சொல்லுதுன்னு பாக்கணும். 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு அடிப்படை வரிகள் இல்லை. தாக்கம்: இது ரொம்ப நல்ல விஷயம். லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் காஸ்ட் கம்மி ஆகும். பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செஸ் சர்சார்ஜ் 1 விழுக்காடுக்கு மேல இருக்க கூடாது. 82 பொருட்களுக்கு செஸ் சர்சார்ஜ் இல்லை. தாக்கம்: டாக்ஸ் பர்டன் கம்மி ஆகும். கன்சியூமர்ஸ், பிசினஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். AI கல்விக்கு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட் பண்ணுவாங்க. தாக்கம்: AI எஜுகேஷனுக்கு இது ரொம்ப பூஸ்ட் கொடுக்கும். ஃபியூச்சர்ல AI ஃபீல்ட்ல நிறைய எக்ஸ்பர்ட்ஸை டெவலப் பண்ண முடியும். அடுத்த 5 வருஷத்துல 75,000 மெடிக்கல் சீட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. தாக்கம்: டாக்டர்ஸ் ஷார்டேஜை கம்மி பண்ண இது ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்கேர் அக்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். நிதியாண்டு 26 இல் 200 டேக் கேர் கேன்சர் சென்டர்ஸ் செட் பண்ணுவாங்க. தாக்கம்: கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஈஸியா அக்சஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். தெருவோர வியாபாரிகளுக்கு 30,000 லிமிட்டோட UPI லிங்க்டு கார்டுகள் கொடுப்பாங்க. தாக்கம்: ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண இது என்கரேஜ் பண்ணும். ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு இது ஒரு ஸ்டெப். தெருவோர வியாபாரிகளுக்கு கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண SWANIDHI ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. தாக்கம்: ஸ்ட்ரீட் வெண்டர்ஸோட ஸ்கில்ஸ், பிசினஸ் நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க பிசினஸ டெவலப் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அரசு பள்ளிகளில் 5 வருஷத்துல 50,000 அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ் செட் பண்ணுவாங்க. ஆர்வம், அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்த. தாக்கம்: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ், டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் வளர்க்க இது ஹெல்ப் பண்ணும். இன்னோவேஷனை என்கரேஜ் பண்ணும். பள்ளிகளில் டிஜிட்டல் இந்திய மொழி புத்தகங்கள் கொடுப்பாங்க. தாக்கம்: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கவங்க தாய்மொழில படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். லேர்னிங் அவுட்கம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கிராமப்புற ஆரம்ப சுகாதார வசதிகளுக்கு பிராட்பேண்ட் இணைப்பு கொடுப்பாங்க. தாக்கம்: ரூரல் ஏரியாஸ்ல ஹெல்த்கேர் அக்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். டெலிமெடிசின் மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். MSMEக்களின் முதலீடு, வருவாய் வரம்புகளை 25 மடங்கு வரை அதிகரிப்பார்கள். தாக்கம்: MSME growthக்கு இது சப்போர்ட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட், ஜாப் கிரியேஷன் அதிகமாகும். உதயம் போர்ட்டலில் இருக்கும் மைக்ரோ கம்பெனிகளுக்கு கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்டுகள் கொடுப்பாங்க. தாக்கம்: மைக்ரோ கம்பெனிகளுக்கு கிரெடிட் அக்சஸ் ஈஸியா கிடைக்கும். அவங்க பிசினஸ டெவலப் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். உதயம் போர்ட்டல் மூலம் MSMEக்களுக்கு 10 லட்சம் கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்டுகள் வழங்குவார்கள். தாக்கம்: MSMEக்கு கிரெடிட் அக்சஸை இம்ப்ரூவ் பண்ண இது ஒரு முக்கியமான ஸ்டெப். 5 லட்சம்
பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண் தொழில்முனைவோருக்கு உதவ திட்டம் தொடங்குவார்கள் தாக்கம். பேக்வேர்டு கிளாஸ் உமன் ஆந்திரபிரனர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கிறது. அவங்க எகனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உழைப்பு மிகுந்த துறைகளில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பார்கள் தாக்கம். லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ்ல வேலைவாய்ப்பு அதிகமாகும். வேலையின்மை கம்மி ஆகும். எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் வரை கால கடன் வாங்கும் திட்டம் தாக்கம். எஸ்சி எஸ்டி பெண் தொழில்முனைவோருக்கு அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டெவலப் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். ஃபுட்வேர் லெதர் துறைக்கு ஃபோகஸ்டு தயாரிப்பு திட்டம். லெதர் அல்லாத ஃபுட்வேர் தயாரிப்புகளை ஆதரிக்க புதிய திட்டம் தாக்கம். ஃபுட்வேர் லெதர் செக்டர்ல க்ரோத் கம்ப்யூட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்தியாவை பொம்மைகளின் உலகளாவிய மையமாக மாற்றும் திட்டம் தாக்கம். டாய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு பூஸ்ட் கொடுக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும். சைனாவை டீபெண்ட் பண்றதை கம்மி பண்ணலாம்.